தூத்துக்குடி மாவட்டத்தில் மதிக்கெட்டான் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புல்லாவளி, அத்திமரப்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் தனித்தீவாக காட்சியளிக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் தேங்கியிருந்த வெள்ள நீர் இன்னும் வடியாமல் இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு நீர்நிலைகளில் நிரம்பியிருந்த நீர் தற்பொழுது உபரி நீராக ஓடைகள் வாயிலாக செல்லுகின்றது. அதிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த மதிகெட்டான் ஓடை என்பது வங்கக்கடலோடு கலக்கக்கூடிய பகுதியில் ஒன்றாக இருக்கக்கூடிய புல்லாவெளி, அத்திமரப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மதிகெட்டான் ஓடையினுடைய வெள்ள புகுந்த கிராமங்கள் தனித்தீவாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக இந்த கிராமங்களுக்கு உள்ளே யாரும் உதவி செய்ய முடியாத அளவிற்கு இந்த கிராமங்கள் செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தும் முழுவதுமாக வெள்ள நீரால் மூடப்பட்டிருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தற்பொழுதும் வெள்ள நீர் காட்டாற்று வெள்ளம் போல அனைத்து ஓடைகளிலும் பெருக்கெடுத்து ஓடுவதற்கு நீர்நிலைகள் நிரம்பி அதிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் தான். மேலும் திருநெல்வேலி மாவட்ட பகுதியிலிருந்து வெளியே வரக்கூடிய தாமிரபரணி ஆற்று நீரோட்டம் அதிகம் இருப்பதன் காரணமாக சிறிய சிறிய ஓடைகளில் தேங்கியிருந்த மழை நீர் தாமிரபரணி ஆற்றில் வடிய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் பல்வேறு நீர்நிலைகள் சிறிய சிறிய ஓடைகள் வாயிலாக தங்களுடைய அந்த தேங்கியிருந்த வெள்ள நீரை வெளியேற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் இவ்வாறு பல கிராமங்கள் தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கின்றன. நாம் பார்க்கக்கூடிய இந்த கிராமங்கள் தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய புல்லாவெளி, அத்திமரப்பட்டி கிராமங்கள். தூத்துக்குடி மாநகராட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ளாகத்தான் இந்த கிராமங்கள் அமைந்திருக்கின்றன. என்றாலும் கூட மீட்பு படையினர் கூட ரப்பர் படகுகளை பயன்படுத்தி சென்று அவர்களை மீட்டு வருவது சிரமமாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு மழை நீர் வீடுகளை சுற்றி சூழ்ந்து காணப்படுகின்றது. பல்வேறு கட்டிடங்களுடைய மேற்கூரைகளை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு வீடுகளை முழுவதுமாக வெள்ள நீர் ஆக்கிரமித்திருக்கின்றது. இங்கு தேங்கியிருக்கக்கூடிய வெள்ள நீரின் அளவு இன்று காலைக்கு பிறகு ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் கூடுதலாக உயர்ந்திருக்கின்றது என்று அந்த கிராம மக்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு காரணம் மதிகெட்டான் ஓடையின் வழியாக செல்லக்கூடிய உபரி நீரின் அளவு உயர்ந்து வருவதன் காரணமாக தங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே தொடர்ச்சியாக வெள்ள நீர் புகுந்து வருவதாகவும் கடந்த 3 நாட்களாக குடிநீர் இல்லாமல், மின் இணைப்பு இல்லாமல் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி இருப்பதாகவும் அவர்கள் கூறி வந்த நிலையில் மீட்பு குழுவினர் மூலமாக அவர்கள் மீட்டு வரப்படுகின்றார்கள். தூத்துக்குடி மாநகரத்தில் இருந்து இன்று கணிசமான பேருந்துகள் பிற்பகலுக்கு பிறகு இயக்கப்படுகின்றன. அந்த பேருந்துகள் வாயிலாக தூத்துக்குடி மக்கள் மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் தனக்கு அத்தியாவசிய தேவையுடைய பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பேருந்துகளிலே கூட்டம் கூட்டமாக பயணம் செய்து வருகின்றார்கள். பொதுமக்களை மீட்பதற்கான இந்த கால்நடைகள் வளர்ப்புகள் இருக்கின்றது. கால்நடைகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தூத்துக்குடிக்கு சென்று அங்கிருந்து பேருந்துகள் வாயிலாக தன்னுடைய உறவினர் வீடுகளுக்கு செல்லுகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக தூத்துக்குடியில் வசித்து வரக்கூடிய தாங்கள் இதுபோன்ற ஒரு பார்த்ததில்லை எனவும் இந்த ஆண்டு தூத்துக்குடியினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மதிகெட்டான் ஓடை உள்ளிட்ட நீர்நிலைகள், ஓடைகள் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு எது கிராமம், எது நீர் ஓடை, எவையெல்லாம் நீர்நிலைகள் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக நத்திப்பட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் தனித்தனி தீவுகளாக இருக்கின்றன. ஒரு சில மீட்டர் தூரம் கொண்ட சாலைகள் மட்டும்தான் தெரியும். மற்ற அனைத்து வீடு, விளையாட்டு மையம் என்ற அனைத்துமே தண்ணீர் சூழ்ந்து தண்ணீர் காடாக தற்போது தூத்துக்குடியினுடைய புறநகர் பகுதி காணப்படுகின்றது.